ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். சன்னா புலாவுங்க. இதுக்கு வந்து நான் சன்னாவை வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச சன்னாவை குக்கரில் போட்டு மஞ்சள் தூள், 2 கிராம்பு, 2 பட்டை, உப்பு போட்டு 2 விசிலுக்கு நீங்கள் வச்சுருங்க. இப்படி நம்ம செய்யும் போது நம்ம ரைஸில் போடும்போது அது கொஞ்சம் ஈவனாக வந்து குக் ஆகிடுங்க இந்த சன்னா. இப்போ நான் இதுக்கு எடுத்துக்க ரைஸ் வந்து காலாபாத் அரோமேட்டிக் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே பழமையான ஒரு ஒரு ரொம்பவே விளைச்சல் கம்மியாக இப்போ விளையுதுன்னு சொல்லலாங்க. அந்தளவுக்கு இந்த ரைஸ் வந்து இப்போ அவ்வளோவா எங்கேயுமே கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக கிடைக்கிதுங்க. ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸ்னே சொல்லலாம். இது வந்து நான் ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் இது பழுப்பு நிறமாக இருக்குங்க. சீரக சம்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம பேர் வந்து இந்த காலாபாத் தான் வந்திருக்குங்க. இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா ஒரு 1/2 kg கிட்ட நான் எடுத்துருக்கேன். நல்லா கரைஞ்சி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதை இந்த பக்கம் வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்ப இலை மட்டும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா நம்ம எந்த குக் பண்ணாலுமே கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஆகணும். அதாவது அந்த அந்த அது நிறம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கோம் இல்லையா தக்காளி போட்டுக்கோங்க. புதினா மல்லியும் போட்டுக்கோங்க. நல்லா அதை வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மசாலா தூள், அதை போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் உங்களோட காரத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து கேர்டு போட்டுக்கோங்க. எப்படியும் இதுக்கு வந்து ஒரு 50 ml கேர்டு போட்டுக்கோங்க. 50லேருந்து ஒரு 75 ml வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். நம்ம இப்போ பாயில் பண்ணோம் இல்லையா, அதையே நான் வந்து பட்டை அந்த கிராம்பு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து அதில் இருக்கணும். நம்ம இதை சேர்க்கும் போது அது தனியாக தெரியக்கூடாது இல்லையா, அதனால தான் அந்த பட்டை கிராம்போடு நம்ம சேர்த்து பாயில் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் இதில் போட்டு கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து அளவு தண்ணி அப்படின்னா, இந்த காலாபாத் அரோமேட்டிக் ரைஸ்க்கு என்ன அளவு தண்ணி அப்படின்னா, 1 கிளாஸ்க்கு 1.25 கிளாஸ் தாங்க அளவு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி. ஓகேவா, இதுதான் சரியான ஒரு அளவுன்னு சொல்லலாம். நான் இப்போ அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா எப்பயுமே நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் போடணுங்க. நம்ம ஊற வச்சுக்கிறோம் இல்லையா அந்த ரைஸை நீங்கள் அப்படி போட்டு சாதமும் தண்ணியும் நல்லா ஈவனாக குக்காகி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ அது குக் ஆகட்டும். நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணோம், ஆனியன் ரைத்தாக்கு நான் கட் பண்ணிகிட்ருக்கேங்க. அதாவது குழந்தைகள் நம்ம தனியாக ஆக்கி தந்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம பண்ணோம்னா அதை டேஸ்டி அது ஒன்று ஒன்றா ஒதுக்காமல் அப்படி சாப்பிட்ருவாங்க. அதுலவே நம்ம கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். பரவாயில்ல பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து பாயில் பண்ண எக் வச்சுருக்கேங்க. ஆனியன் ரைத்தா. எங்களோட லஞ்ச் இன்றைக்கி வந்து சன்னா புலாவ். ஒரு அருமையான ஒரு சன்னா புலாவோட ஆனியன் ரைத்தாவும் பாயில் எக்கோடு போச்சுங்க. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். Bye friends.